ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருக்குங்க, இல்லை ஸ்ப்ரே கன் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து சரியாக ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது, வாங்கிட்டு வந்து ஒரு மாதத்துக்கு நல்லா ஸ்ப்ரே ஆகுது, அதுக்கப்புறம் ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க. நம்ம கார்டன் மெட்டீரியல்ஸ், கார்டன் டூல் எல்லாமே கரெக்டாக வந்து பராமரிச்சுட்டே வரணுங்க. அப்படி பராமரிச்சுட்டே வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது நல்லா வந்து ஒரு பயன் கொடுக்கும். இன்றைக்கி இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நமக்கு வந்து பராமரிக்கிறது, அதிலேருந்து பிரச்சனைகள் எதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிகினர் சீரீஸ்ன்ட்டு நான் வந்து இது தனி பிளேலிஸ்ட்டாகவே பண்ணிகிட்ருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ப்ரே கனில் இருக்கிற பிரச்சனைகள் அதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு நார்மல் மீடியம் சைஸ் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்கு ரொம்ப உகந்த வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து இது. எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் இது இருக்கும். ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரைஸ்டு. இதை வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வந்து கிளிக் பண்ணாலே இது வந்து நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணக்கூடியது தான். இதில் என்ன வர ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரு பிடிச்சி போயிடும். நம்ம மாடியிலேயே வச்சிருக்கலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை நல்லா கழுவி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி கவுத்து வச்சிடணும். நிறைய பேர் அந்தளவுக்கு பண்ணுறது கிடையாது, நானும் அந்தளவுக்கு பண்ணுறது கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு துரு பிடிச்சி இதில் இருக்குது. இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பாட்டில் ஒர்க் ஆகலை அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, திருப்பி ஒரு புதுசாக போய் ஸ்ப்ரே பாட்டில் வாங்குவோம். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து ஸ்ப்ரே பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு வந்து 250லேருந்து உங்களுக்கு வந்து 350 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இது வந்து கிடச்சிட்டு இருக்கு. ஒரு வாட்டி நீங்கள் 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரிலாம் புது பாட்டில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இது சிம்பிளாகவே ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கழுவி கரெக்டாக நம்ம வந்து வைக்கிறது. ஸோ அதுதான் எப்படி வச்சுட்ருக்கோன்றதை இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி 2 பார்ட்ஸ் இருக்குது. இதுதான் அந்த நாசில். இந்த நாசிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹோல்ஸ் தெரியுதா? ஸோ இந்த ஹோல்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகும். இதில் வந்து உங்களுக்கு அது ஸ்ப்ரே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு மாதிரி உப்பு படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இந்த உப்பு படிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த ஸ்ப்ரே கரெக்டாக வந்து வராமல் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும். ஸோ இந்த ரஸ்ட் ஆகி இருக்கிறதெல்லாம் எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில பார்ட்ஸ் இருக்குது இதில், அதையும் நம்ம பார்த்துக்கலாம் எப்படின்னு. இது இந்த டியூப் லைட்டாக இப்படி எடுத்தாலே வந்துடும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உப்பு படிஞ்சிருக்கும். லைட்டாக உள்ளுக்குள்ளே உப்பு படிஞ்சிருக்கும். இன்னொரு பார்ட் இருக்குங்க. இது இருக்குல்ல, இதை பிடிச்சிக்கோங்க. இப்படி மேலே இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி இதை சுற்றுனீங்கன்னா இது தனியாக வெளில வரும். நல்லா பார்த்துக்கோங்க. மேலே இப்படி பிடிச்சிட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா இது வருதா? இதில் தான் ஏர் வந்து பம்ப் ஆகும். ஸோ இந்த பம்ப் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரஸ்ட் ஃபார்ம் இருக்கும். தூசியாக இருக்குது பார்த்திங்களா, மண், அதுக்கப்புறம் குப்பைகள்லாம் போய் அடைச்சிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நார்மலாக தண்ணியில் கழுவுறது எல்லாத்தையுமே தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நாசில்ஸ்லாம் இருக்குல்ல, நாசில் அதுக்கு மேலே இருக்கிற அந்த மெட்டல் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதேமாரி இந்த ஸ்ப்ரே பண்ணுற அந்த ராடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் வினிகரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த ராடு வந்து எனக்கு வந்து சரியாக முழுகாததுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தண்ணியும் இன்னும் ஒரு 2 கப் வினிகரையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது வந்து குதித்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஸ்ட் எல்லாமே வெளியில் போகும். என்கிட்ட வந்து ஒரு துருப்பிடிச்ச வந்து அந்த சின்ன அந்த 5 ரூபா நைஃப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா துரு பிடிச்சிருக்கு. இதையும் நான் போடுறேன் பாருங்கள். இதில் வந்து அந்த ரஸ்டெல்லாம் அந்த துருக்கள் எல்லாமே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெளில பிரிஞ்சு வரும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடேஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த வினிகரும் வந்து தண்ணியும் போய் நல்லா வந்து இது ஆக்சிடேஷன் பண்ணி அந்த ரஸ்ட் எல்லாமே வெளியில் வந்து ஃப்ரீ பண்ணி விடும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சின்ன சின்ன துருக்கள், ஏதாவது உப்பு படிஞ்சிருந்தது அப்படின்னா எல்லாமே வந்து இதுலேருந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ரொம்ப கொதிக்க விட்டால் அதில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் உருக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே செட்டில் டவுன் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல நிறையா துருக்கள் இருந்துச்சு. ஸோ இது இன்னொரு பாட்டையும் கழட்டுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஸோ அதையும் கழட்டிட்டேன். ஸோ இப்போ எல்லாமே தனித்தனி பார்ட்டாக இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இதை நல்லா டிப் பண்ணி இதை வந்து ஊற வைக்கிறேன். ஸோ 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து லைட்டாக ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள். எடுத்து நம்ம நார்மலாக அந்த ஸ்க்ராட்ச் பைட் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு தான் போகும், ஃபுல்லாலாம் போயிடாது. ஸோ
ஸோ திருப்பி வந்து இதே வாட்டர்லேயே வந்து இந்த சொல்யூஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதை போட்டுருங்க. போட்டுட்டு வந்து ஒரு 10-20 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி எடுத்து வாஷ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்ட்டுமே வந்து இதுலேருந்து போயிருந்துருக்கும். இந்த தண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், இந்த தண்ணியில் வந்து எல்லாமே அந்த ரெஸ்ட் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ அந்த துருக்கள்லாம் இதில் வந்துடுச்சு. திருப்பி இன்னும் ஒரு வாட்டி நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி அதை வந்து அசம்பிள் பண்ணிடுங்க. இது அசம்பிள் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சின்ன இதுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், ஐயோ கைட்டிட்டாக போட முடியாதுன்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி திருப்பி நம்ம வந்து போடக்கூடிய ஒரு மெட்டீரியலாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு 10-20 டைம்ஸ் வந்து நல்லா பம்ப் பண்ணிவிடுங்க. பம்ப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே தெரியும் அந்த நாசல் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக வந்து அந்த ஸ்ப்ரே ஆகுதுன்ட்டு. உங்களுக்கு வந்து ஒரு கச்சிஃப் மாதிரி சம்திங் வச்சு நான் காட்டுறேன் எப்படி அது ஸ்ப்ரே ஆகுதுன்ட்டு, அந்த ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் அது எப்படி அந்த தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுதுன்னு. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இலைக்கு முன்பக்கம் பின்பக்கம் செடியில் எல்லா சைடுமே வந்து கரெக்டாக இது வந்து ஸ்ப்ரே ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசான் லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஸ்ப்ரே கன் இருக்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இதுக்காக நீங்கள் வந்து ஒரு திருப்பி நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம். இந்த மாதிரி கார்டன் டிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேனலில் நிறையவே கொடுத்துட்டு வரும். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப், அதுக்கப்புறம் கார்டனிங் சம்மந்தப்பட்ட வாட்ஸ்அப்பில் இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க கூட நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து பகிர்ந்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your owner Sakthivel. Have a happy gardening day.